வெல்கம் டு C2 பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரங்கிக்காய் பொரியல் எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டு முதல்லையே ஆஹா ஜூஸுன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஆர்கானிக் ஜூஸு, கற்றாழை, நெல்லிக்காய், அருகம்புல் இந்த மாதிரி மெடிசன் ஐட்டமாக போட்டு சேல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதோடு சேர்த்து இப்போ மத்தியானம் மீல்ஸ் மட்டும் நாங்கள் ரெடி பண்ணி தர்றோம். ஆஹா ஃபுட்ஸுங்கிற பேரில். அதாவது காரைக்குடி சமையலே தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் கருப்பு சுண்டல் காரக்குழம்பு, சுண்டைக்காய் பச்சடி, பரங்கிக்காய் பொரியல், தக்காளி ரசம், அதோட அப்பளம் வித்து ரைஸும் கொடுக்குறோம். ரைஸ் இல்லாமல் வெறும் காய்கறி குழம்பு, காய்கறி இது மட்டும் தர்றோம். இப்போ அதுக்கு இன்றைக்கி நான் மற்ற எல்லாமே நான் வச்சுட்டேன், அது உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பரங்கிக்காய் பொரியல் எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதாவது நம்ம அரசாணி காய்ன்னு சொல்லுவோம்ல, அந்த காய். இதோ பாருங்கள், பொடி பொடியாக அரிஞ்சு கழுவி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. தாளித்ததுக்கப்புறம் எல்லாம் பரங்கிக்காய் வெந்ததுக்கப்புறம் நைஸ் உப்பு நமக்கு தேவையான அளவு போட்டுறணும். போட்டுட்டு தேங்காய் பூவும் போடணும். இதோட பாருங்கள், கொஞ்சம் நிலக்கல்ல வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இது போட்டுட்டு நம்ம இறக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க பரங்கிக்காய் பொரியல். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம தாளிப்போம். இதை பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. நமக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்க வேண்டியதுதான். கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். அடுப்பு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணியே வச்சுக்கோங்க, அப்போ தான் உளுந்தம்பருப்புலாம் கருகாமல் இருக்கும் நமக்கு. இதோட வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. நல்லா காரம் இல்லாமல் இருக்குங்க. பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ இது சத்தாக வதங்கட்டும், சிவப்பு நிறம் வரந்துட்டையும் வதங்கட்டும். இதை பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பரங்கிக்காய் நம்ம கொட்ட வேண்டியதுதான். இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இதை பாருங்கள், ஒரு காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ நான் அதிலே தேவையான அளவு உப்பு போட்டேன், நைஸ் உப்பு தான் போட்டிருக்கேன். வேகும்போது லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சுக்கலாம். நீங்கள் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி வெந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு. வெந்ததுக்கப்புறம் இதை பாருங்கள், இந்த தேங்காய் பூவும் போட்டுறணும். கடலை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் போட்டு இறக்க வேண்டியதாங்க. நல்லா இனிப்பாக நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், சுண்டைக்காய் பச்சடி, இது தக்காளி ரசம், காரக்குழம்பு, சுண்டல் காரக்குழம்பு. இங்கே பாருங்கள், இது அப்பளம். பதத்து போயிடாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த கவரில் வச்சுருக்கேன். இப்போ பரங்கிக்காய் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கணும், எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு காரம் லைட்டாக வேணும்னா லைட்டாக மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். நான் இதோ பாருங்கள் லைட்டாக போட்டிருக்கேன் மிளகாத்தூள். அதோட கடலை போட்டுருவோம், தேங்காயும் போட்டுருவோம். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குங்க. நீங்கள் பார்த்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதோ பாருங்கள், பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக்கிங் பண்ணலாம். இதோ பாருங்கள், ஒரு சாப்பாட்டுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் பேக்கிங் பண்ணிட்டோம். இது வித்தவுட் ரைஸ் தாங்க. எங்கள் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.